ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணச்சக்காரன் சேனல். இன்றைக்கி ஒரு பர்ச்சேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்று டிமார்ட் போயிருந்தேன். ஒரு முக்கியமான பொருள் 2-3 பொருள் வாங்கலான்னு போயிருந்தோம். அப்புறம் பார்த்தா நிறைய வாங்க மாதிரி ஆயிடுச்சு. என்ன வாங்கணும்னு நினச்சி போடணும், அந்த பொருள் வாங்கலை. அந்த பொருள் அங்கே கிடைக்கவும் இல்லை. இருந்தான்னு தெரியல, தேடி பார்த்தா நான் கிடைக்கல. இருந்துதான்னு தெரியல. கடைசியாக நான் வாங்க போன பொருளை விட்டு தேவையில்லாத சில பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேக் நம்பிடுச்சு. வாங்க அது என்னென்னன்ட்டு பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நாம் ஒரு பொருள் வாங்கலான்ட்டு போவோம், ஆனால் அந்த பொருள் வாங்க மாட்டோம். தேவையில்லாத சில பொருள்கள் தான் வாங்கிட்டு வருவோம். தேவை தான், தேவையில்லைன்னு இல்லை, இருந்தாலும் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற பொருளே தான் வாங்குவோம் நம்ம. நான் போன பொருள் வாங்காத மற்ற பொருள்லாம் வாங்கிட்டு பில்லை ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்துட்டேன். இப்போ அது ஜார் வாங்கினேன் பாருங்கள், நல்லா இருக்குன்னு பாருங்கள். 49 ரூபா அந்த ஜாரு. 550 ml போட்டிருந்தது. சரி இருக்குதான் வீட்டில் ஏற்கனவே, சரி பார்த்தோன்னா அழகாக இருந்துட்டு வாங்கிட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது நன்னாரி சர்பத் வாங்கினேன். ஆனால் ஒரு நாள் கூட அதை வாங்கி யூஸ் பண்ணல, ஆனால் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது நன்னாரி சர்பத்து. சரி ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் வெறும் சாக்கிரமாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் வாங்குறதில்ல. சரி ஒரு டைம் வாங்கி தான் யூஸ் பண்ணலாமேன்ட்டு வாங்கியிருக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், பரவாயில்லையா, நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். நன்னாரி சர்பத்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு ஜாங்கிரி வாங்கினேன், ஒரு 1/2 கிலோ. கோதுமை, சம்பா கோதுமை, வெள்ளை ரவை, மைதா, கோதுமை மாவு, கடல மாவு. இதெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லை. நான் அப்பப்போ பக்கத்துலேயே வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அதை வாங்கி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சோம்னா மறந்தும் போயிடும், 2வது வண்டும் வந்துடுது. அதனால் நான் சரியாக வாங்குறதில்ல. வறுக்கடலை வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வேர்க்கடலை. நான் அதை எப்பயும் அதிகம் வாங்கி ஸ்டாக் வைக்க மாட்டேன், இந்த டைம் வாங்கிட்டேன். பாசிப்பருப்பு, ஏன்னா மறந்தும் போயிடும். வெல்லம், உருண்டை வெல்லம் வாங்கியிருக்கிறேன். யூஸ் பண்ணால் மட்டும்தான் வண்டு உண்டு போயிடும். அதனால் நான் அப்போதைக்கு பக்கத்தில் வாங்கிக்குவேன். ராகி மாவு வாங்கியிருக்கிறேன். கடல மாவு. இதெல்லாம் என் லிஸ்ட்டில் இல்லாத பொருட்கள். நான் இதெல்லாம் உண்மையாக சொல்ல போனால் இது நான் வாங்கணுங்கிற ஐடியாவிலே போகல. கடைசியாக பார்த்தா இது எல்லாம் வாங்குற மாதிரி பார்த்தோன்னா சரி டக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்ட்டு. விலை ரீசனபிளாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாங்கும்போது எப்படி இருந்தது விலைன்ட்டு. இது எனக்கு வரும் 2-3 மாதத்துக்கு வரும். 3 மாதம் எப்படியா இருந்தாலும் 3 மாதத்துக்கு வரும் எனக்கு. நீங்கள் யாராவது டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்த பேக் பிரித்து பார்க்கலாம் நான் வாங்கியிருக்கிறேன்னு. இதெல்லாம் நான் என் லிஸ்ட்லேயே இல்லை. நான் வாங்கணும்னு நினச்சி போகுது, நினைக்க கூட இல்லை அது. ஆனால் அங்கே போனால் டக்குன்னு பார்த்தோன்னா வாங்கிட்டேன் நான். அது எப்பயுமே ஒரு பொருள் பார்த்தா இன்னொரு பொருள் வாங்கலான்னு ஆசையாக தானே இருக்கும் நமக்கு. அதனால் வாங்கிட்டேன். இது மாதிரி வாங்கிட்டு வந்த பின்னாடி இவ்வளோ பில்லு வந்துருச்சு, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சே இருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, வீட்டுக்கு தேவையான பொருள் தானே, தேவையில்லாத பொருள் இது இல்லை தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் பொருள் வாங்கி வச்சா மறந்துடுவேன். அதனால் அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். இந்த பிஸ்கட் ஐட்டெலாம் கொஞ்சம் வாங்கினேன். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். அப்படியே மேகி அதிகம் செய்ய மாட்டேன், அதனால் ஏதோ ஒரு டைம் செய்யலான்ட்டு வாங்கினேன். பிஸ்கெட்டு, கேக்கு இதெல்லாம் வாங்கினேன். ஸ்கார்ப்பு வாங்கினேன். ஸ்கார்ப் பிரைட்டு 2 வாங்கினேன். அதே கெட் ஒன் ஃப்ரீ வந்தது. டம்ளர் ஒன்று வாங்கினேன், பார்க்க அழகாக இருந்ததுன்னு. விஸ்க் ஒன்று வாங்கினேன். அப்புறம்
ஜெல்லி பவுடர் நான் அது யூஸ் பண்ணது இல்லை. இல்லை, இது சாட் மசாலா. இது நான் யூஸ் பண்ணது இல்லை, ஆனால் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது இன்றைக்கி வாங்கிட்டேன். இது அப்பளம். அப்புறம் இது ஒன்று வேணால் ஒன்று ஃப்ரீ போட்டிருந்தாங்க. அப்பளம் நல்லா தான் இருந்தது. போன டைம் வாங்கினேன், நல்லா தான் இருந்தது. ஒர்த்து தான் விலையும். இது ஜெல்லி பவுடர். நான் அகர் அகர் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், ஜெல்லி பவுடர் யூஸ் பண்ணது இல்லை. அதனால் சரி ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கிறேன். நீங்கள் இது யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி என்னன்னு சொல்லுங்கள். நல்லா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நானும் அகர் அகரை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், இது வாங்கி யூஸ் பண்ணதில்லை ஜெல்லி பவுடரை. சரி ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணலாமேன்ட்டு வாங்கியிருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது அது ஒரு அப்பளம் தான். அடுத்தது இது ப்ரஷ்ஷு, வாட்டர் பாட்டிலுக்குள்ள வருது. அடுத்தது உப்புக்கல்ல பேஸ்ட் 2 வாங்கியிருக்கேன். நான் எப்பயும் மாற்றி மாற்றி தான் போடுவேன், ஒரே பேஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ அது ஒரு இது சரி யாரோ சொன்னாங்க. இது பானிபூரி. இதுவும் நான் வாங்கினதில்லை, ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்தது இதுவும் ஒரு வத்தல் பாக்கெட்டு, ரெட் சில்லி வத்தல் பாக்கெட்டு. அடுத்தது ஒரு பிஸ்கெட்டு. அடுத்தது இது கஸ்டர்ட் பவுட்ரு வாங்கினேன். இந்த பிராண்டு வாங்க மாட்டேன், ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன், ரெகுலராக வாங்குவோம் தான். நான் இந்த பிராண்டு வாங்க மாட்டேன், இந்த பிராண்டு இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். அப்புறம் ராகி சேமியா, அப்புறம் ரோஸ் மில்க். இது ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இது எப்படி பண்ணுறது